ஹாய் ஹலோ வணக்கம் நல்லீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் தி சன் கிங்ஸ். நான் தான் உங்கள் நிம்மி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். நம்ம ஜேகேக்கு அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை ஸ்கூல் எனிமி. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்செட் போட்டுக்கோங்க. நல்லா காமெடியாக அண்ட் சூப்பராக ரொமான்டிக்காக போகும். என்ஜாய் பண்ணி கேளுங்க. அண்ட் இது நான் ஒருத்தவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன், எஸ்பி அவங்களுக்கு. ஸோ எனக்கு திடீர்னு டக்குன்ட்டு சொன்னோடனே எனக்கு என்ன எடுக்கிறதுன்னு தெரில. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்லையே அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் அப்படி சொல்லிட்டு நம்ம எம்சி போட்டிருக்கா 3 years பேக் பார்த்தா தெரியும். ஸோ சரி, ஓகே, இது சீசன் 2 மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை ரெக்கார்ட் பண்ண உட்காந்துட்டு. ஓகேடா, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே போகலாமா? ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஃபீல் பண்ணி கேளுங்க. ஓகேவா? இப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். நான் கட்டிட்டேன். அழகா இருக்கடி என் தங்க பிள்ளை. ரொம்ப பயமாக இருக்குமா? சரி இரு அம்மா உனக்கு போய் காஃபி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படியே வாங்கிட்டு வரையவா அண்ணா? இங்கன்னா என்னை பெற்றது கேட்குதா பாரு. கேவி ரொம்ப பயமாக இருக்குடி. எதுக்குடி பயப்படுற? நீயும் ஒரு தடவையும் பயமாக இருக்குன்ற. எனக்கு இன்றைக்கி ரொம்ப பயமாக இருக்குடி. கிவி, எனக்கு எதுனா ஒன்றுனா நீ தான் என் கூட இருக்கணும், சரியா? ஆமாண்டி, பெட்டி படிக்க எடுத்துகிட்டு நீ உன் புருஷன் கூட போகும்போது கூடவே நானும் ஒரு பெட்டி படிக்க எடுத்துகிட்டு வந்துடுவா பின்னாடியே. என்னடி போயிட்டு அழகா சமத்தா கொடுத்துட்டு, மாப்பிள்ளை வேறு ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்காரு. இனிமேல் லைஃப் ஒழுங்கா அழகாக வாழ பாரு. எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்க போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிடிக்க போகிறது கிடையாது. நீ ஏன் எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கோடி. பயமாக இருக்குடி. அச்சுரும் நான் சொல்லிட்டேன். சரி போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் இப்போ வெளியே வருவீங்களா? உங்கள் அம்மா கையில் காஃபி கொடுத்துட்டு இந்தா எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல தெரியும் வணக்கம் வைக்கணும். குட் கேர்ள், போ போகிறேம்மா. போடி. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் லைனாக காஃபி எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தருக்குலாம் கொடுத்துட்ருப்பீங்களா? ஸோ நேராக இப்போ மாப்பிள்ளை முன்னாடி பின்னிட்டுறீங்க. அவர் அப்படியே அவங்கள தான் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படி தலை நிமிர்ந்து சுத்தமாக பார்க்க கூட இல்லை. பயமாக இருக்கு. ஐயோ, காஃபி. ஸோ நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தோன்னே அவர் அப்படியே கண்ணை பிளிங்க் பண்ணுவாரா? அவ்வளோதான், நீங்கள் அந்த இடத்துல க்ளோஸு. காஃபி. அழகாக இருக்க. தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே பின்னாடி வந்து நின்றுட்டு ஒரு ஜாலி மூடில் நின்றுட்டுருப்பீங்க நீங்கள். ஸோ அப்போது நம்ம மாப்பிள்ளையோட அப்பா, என்ன ஜான், எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு என்னப்பா ரொம்ப பிடிச்சிரு. எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம், இல்லை எப்போ என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், சீக்கிரம் சொல்லுங்கள். மாப்பிள்ளைக்கு ரொம்ப அவசரம்தான் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுமா? அப்போ கரெக்டாக ஃபோன் வரும். ஒரு நிமிஷம். ஹலோ, என்னடா? ஓகேவா? சரிடா. ஓகே. இப்போ அப்படியே மாப்பிள்ளோட அம்மா ஃபோனை வச்சுட்டு, எனக்கு சம்மந்தம், கல்யாணம் எப்போ வச்சுக்கலான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு செம்ம குஷியாகிடும். ஸோ நீங்கள் வைக்கப்பட்டு ரூம்குள்ளே போயிடுவீங்களா? ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் பொறுத்து எல்லோரும் கிளம்பிடுவாங்க. நீங்கள் ரூமில் உட்காந்துட்டு வைக்கப்பட்டு அப்படியே எதுவும் சிரிச்சுட்டே இருப்பீங்க. ஐயோ, அவர் பார்க்க க்யூட்டாக இருந்தார் தெரியுமா கிவி? அப்படின்னு பார்த்து 2 கண்ணையும் பிளிங்க் பண்ணாரு பாரு. நான் அங்கேயே வாங்கிட்டேன். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி பேசிகிட்டே இருப்பீங்களா? அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு ஒரு கால் வரும். அன்னோன் நம்பரா? யாராக இருக்கும்? ஒரு வேளை உங்கள் அப்பா தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்பரை மாப்பிள்ளைக்கிட்ட. பேசு அப்படின்ற. பேசு. சரி. ஹலோ ஜான். ஜான், என்ன பண்ணுற?
சும்மா தான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானும் சும்மா தான் இருக்கேன். ஓ, ஓகே ஓகே. எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு ஃபர்ஸ்ட் டைமில். ஓகே. சரி, நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சா? ஆ ஆ ஆமாம், பிடிச்சிருந்துச்சு. ஓ, ஓகே ஓகே. சரி, நீங்களும் ரொம்ப பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருந்தீங்க. ஓகே. நேரில் பார்க்காமையே ஹேண்ட்ஸமாக இருந்தேனா? நேரில் நான் தான் பார்த்தேனே. ஆ ஆமாம் ஆமாம். ஓ, சரி. ஸோ அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே கட் பண்ணிடுறான் ஃபோனை. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் தம்பி பப்ளுவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் இப்போ காலேஜ்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வெட்டியாக தான் இருக்கீங்க. மாப்பிள்ளைலாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எதுவுமே செட்டான பாடு கிடையாது. அதனால் இப்போ வீட்டில் வெட்டியாக இப்படி அப்படியே சுற்றிட்டு என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ அதெல்லாம் சமத்தா செஞ்சுக்கிட்டு வீட்டில் இருந்துட்டுருக்கீங்க. இப்போது உங்கள் தம்பி அப்படியே அங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கான். டே பப்ளு, வாடா சீக்கிரம். வரேன் இருடி அம்மா. ஐயோ கற்றுக்கிட்டே இருப்பா. டே மச்சான், நான் நாளைக்கு வரேன், இப்போ போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஓடி வரான். சோத்து மாடு, ஓடி வராத, கீழே விழுந்து வர போகிறேன். அப்புறம் யார் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது? ஏன் நீ தூக்க மாட்டியா? நீயும் தின்னு நல்லா மாடு மாதிரி தாண்டி இருக்க. ஏய், ஒரு அக்காவுக்கு மரியாதை கொடுத்து பேசுடா. ஆமாம் கிழிப்பாங்க, வாடி போகலாம். ஸோ அப்படியே வந்துகிட்டே இருப்பீங்க. வர வரையில் பானிபூரி கடை, ஐஸ்கிரீம் கடைன்னு சொல்லிட்டு ஒன்று அவங்க தம்பி வாயப்புலேருந்து பார்த்துட்டு வரான். ஆனால் நீங்கள் கரையிற பாடு கிடையாது. அவனுக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன்ட்டு அப்படி நேராக போயிட்டுருக்கீங்க. ஏண்டி, உனக்கெல்லாம் வயிற்றுல எதுனா வந்துடும்டி, சீக்கிரமாக செத்து போயிடுவேன். டேய், இப்போ எதுக்குடா எனக்கு சாபம் விட்ற நீ? இப்போ என்ன எனக்கு எதுனா வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போவோன்னு பார்த்தா வெறும் வயிற்று காய போட்டு கூப்பிட்டு போகிற. நீலாம் ஒரு அக்காக்காரியா? ஏய், இப்போ எதுக்குடா இப்படி கத்துற என்ன போட்டு? இப்போ வாங்கி கொடுக்க போறியா இல்லையாடி நீ? சரி, வாங்கி தரேன் இரு அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஒரு ஓரமாக நின்றுட்டு, என்ன வேணும்? எனக்கு ஸ்ட்ராபெரி, அப்புறம் பனானா, அப்புறம் மேங்கோ. டே ஒன்று சொல்லு சாவடிச்சிருவேன். எனக்கு எல்லாத்துலையும் ஒரு ஃப்ளேவர் வேணும் எனக்கு இப்போவே. சரி இரு, அழுது தொலையாத அப்படி சொல்லிட்டு வாங்கி கொடுப்பீங்களா? அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஃபோன் வருமா? ஆமாவா? ஹலோ பப்ளு, இதை பிடி கொஞ்சம். சரி அப்படி சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு உங்கள் ஐஸ்கிரீமை சேர்த்து நக்கி சாப்பிட்ருக்கான். நீங்கள் அதை பார்த்து மறைச்சிட்டு, சொல்லுமா என்னம்மா, எங்கடி இருக்க? அம்மா, பப்ளு ஐஸ்கிரீம் கேட்டான்னு நின்றுட்டுருக்கேன். ஆரம்பிச்சிட்டிங்களா அவங்க 2 பேர் வேலையை? அம்மா, என்னம்மா பண்ணுறது, அடம் பிடிக்கிறான். சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து தொலை. எதுக்குமா? ஏய், வீட்டில் நான் ஆள் வந்திருக்காங்களே உன்னை பொண்ணு பார்க்குறதுக்கு. என்ன பொண்ணு பார்க்கவா? மாமா, நேற்று தானம்மா நின்றேன். ஏய், அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கடி. இது நல்ல சம்மதம். நீ என்ன பண்ணுற, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு. எனக்கே தெரியாதுடி, டக்குன்னு வந்துட்டாங்க. திடீர்னு நிறைய பேர் இருக்காங்கடி. சீக்கிரம் வந்துடுறேன், வச்சிடுறேன். அம்மா. ஓ, போச்சு எல்லாம் போச்சு. டே பப்ளு, சீக்கிரமாக சாப்பிட்டு போகலாம். என்னடி ஆச்சு? மூஞ்சை இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுருக்க. பொண்ணு பார்க்க வராங்களாடா என்ன? சூப்பர், வா போகலாம். இன்றைக்கி எத்தனை பேர் தெரியலையே. ஏய், என்ன கலாய்க்கிற என்ன? பின்ன நேற்று காலைல ஒருத்தன் வந்தான், அவன் பிடிக்கலன்னு போயிட்டான். நேற்று சாயந்தரம் ஒருத்தன் வந்தான், அவன் பிடிக்கலன்னு போயிட்டான். இன்றைக்கி இதோ இப்போ இவனும் பிடிக்கலன்னு தான் போக போகிறான். பப்ளு, சரி தொலை போகலாம். எப்படியும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா ரொம்ப நல்லது. என்ன வாங்கி தரத யாரும் இருக்க மாட்டாங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வாய்டா உனக்கு வாய். அடுத்த வருஷம் காலேஜ் சேருவல்ல, அப்போ உட்காந்து நிற்கிறல்ல, அப்போ பார்த்துக்கிறேன். அதுக்குள்ளே நீ இருப்பியானே தெரியலையே. நீ அதுக்குள்ளே மாமியார் வீட்டுக்கு போனாலும் போயிடுவேன். எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. எரும மாடு. ஏறடி அப்படி சொல்லிட்டு உங்களை நெக்கெல்லாம் பேசிட்டு நின்றுட்டுருக்கான். இப்படியே வீட்டுக்கு போவீங்களா? வீட்டுக்கு போனோடனே அப்படியே காரெல்லாம் நிற்கும் வெளியில். உங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பயமாக இருக்கும். என்ன இது, எவ்வளோ கார் நிற்குது? ஐயோ, வயனே, பெரிய சம்மந்தம் போலடி. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறேன். கம்ம நேரம் பப்ளு. சரி கோவப்படாத, உள்ளே போகலாம்.
ஐயோ, மாமா வேறு எப்படி இருக்கான்னு தெரியல. நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் பயத்துலேயே கொஞ்சம் தயங்கி தயங்கி நடந்து வருவீங்களா? ஸோ அப்படி உள்ளே போகும்போது போனோடனே உங்கள் அம்மா கையை பிடிச்சி தரன்னு எழுதிட்டு ரூம் உள்ள போகிறாங்க. மாமா இருமா இருமா. ஏய், டைம் ஆகுதுடி, கடுப்பேத்தாத என்ன. டக்கு நீங்கள் கழட்டு எல்லாத்தையும். என்னது கழட்டவா? ஏய், சாரி மாற்றி விட்றேன்டி. மாமாம்மா என்னம்மா பயமுத்துற? முன்னாடி பயமுத்துற? டெய்லி தாண்டி கட்டிட்டு வந்து நிற்கிறேன், உனக்கு தெரியுதுல்ல, எதுக்கம்மா இப்படி? ஏய், கழட்டிடி கம்மனு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய் ரெடி ஆக்குறீங்க. இப்படி ஒரு 2 days போகும். நீங்கள் எப்படியோ உங்களுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை ஜங்குக்குன்னு சொல்லிட்டு உங்கள் காதுக்கு ஒரு நியூஸ் வரும். அவ்வளோதான், ஷாக் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. எதை யோசிச்சுட்டு உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. பிகாஸ் இப்போ நீங்கள் பிடிச்சிருந்தால்தான் அந்த சம்மந்தம் ஃபுல்லாகவே முடிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ நடுவில் போய் குழப்பவும் முடியாது நம்மளால். அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு கிவிக்கு ஒரு ஃபோன் காலை போட்டுக்கிட்டு அப்படியே வரதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவளும் இப்போ வீட்டுக்கு வருவாளா? வந்த உடனே அப்படியே கட்டி பிடிச்சி ஒப்பார வச்சு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி, ஜங்குக்கெல்லாம் என்னால் கட்டிக்க முடியாது. ஸோ அவன் அப்படியே, ஏய் என்னடி வளர்ற? ஜானன் தானே சொன்னேன், இப்போ என்ன புதுசாக ஜங்குக்குன்னு நான் சொல்கிறேன்? ஜங்குக்கு தாண்டி எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை. அந்த ஜான் வந்து அவரோட அண்ணனாண்டி. அவன் அண்ணனுக்கு ஓகேனா இவனுக்கு ஓகேவாமா? அதனால் அவர் வந்தாரா அன்னைக்கு. எனக்கு பயமாக இருக்குடி, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏய், யாரடி முதல்ல அந்த ஜங்குக்கு? யாரா? என் ஸ்கூல் சீனியர், என்னோட ஒரு வயசு தான் பெரியவன். எனக்கு மண்டையெல்லாம் வலிக்குதுடி. என்னடி சொல்கிற? எனக்கும் அவனுக்கும் ஸ்கூல்ல இருந்தே ஆகாதுடி. இப்போ கல்யாணம்னு வேற ஒன்று வந்து நிற்குது. எனக்கு பயமாக இருக்கு கிவி. ஏய், இப்போ எதுக்கு இவ்வளோ பயப்படுற? அதெல்லாம் அப்போ ஸ்கூல் டைம்லடி. இப்போ இப்போல்லாம் தோணாது. அதெல்லாம் மேரேஜ் ஆனால் சரியாக போயிடும். இல்லை கிவி, இப்படிலாம் நினைக்க முடியாது, பயமாக இருக்குடி. ஏய், இட்ஸ் ஓகேடி, கூல், பார்த்துக்கலாம். அப்படி என்ன தானே உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை? சொல்கிறேன் கேளு. ஸோ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். பாஸ்டில் நீங்கள் 9th, நம்ம ஜங்குக் 10th. நீங்கள் அப்படியே இப்போ ஸ்கூலுக்குள்ளே வருவீங்களா? அப்படியே நடந்து போகும்போது ஜங்குக்கு இங்கேருந்து ப்ரேயருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பான். உங்கள் மேலே இடித்து தள்ளிட்டு உங்களை கீழே தள்ளி விட்டு ஓடி போயிடுறான். எருமை மாடு. ஏய் நான் எருமை மாடா? யாரை பார்த்துடி சொல்கிற? சாரி சரி, நான் பார்க்கல யாருன்னு. என்ன பார்த்துட்டு சரியாக சொல்லிட்டேன். நான் என் கூட ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சேன், சாரி. இனிமேல் என் பேச்சுக்கு வருவேன், குத்திடுவேன் அப்படி போ அப்படி சொல்லிட்டு உங்களை மிரட்டி அனுப்புகிறான். நீங்களும் அழுதுகிட்டே போகிறீங்களா? நேராக கிளாஸில் போயிட்டு, ஏண்டி அழுக்கிற? என்னாச்சு? நீ அந்த சீனியர் திட்டாண்டி. யார்? ஜங்குக்கு. ஐயோ, அவனுக்கும் உனக்கும் செட்டே ஆக மாட்டேதுடி. என்ன தாண்டி அப்படி டெய்லி எதனா ஒன்று ஆகுது? தெரியல, பயமாக இருக்கு. எப்போ பார்த்தாலும் என்னை டீஸ் பண்ணிட்டு அடிச்சுக்கிட்டு கொண்டுட்ருக்கான். இன்னைக்கு நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி கூப்பிட்டு வரப்போறேன்னு தெரியல, பார்த்துக்கோ. சரி அழுவாதே வா அப்படி சொல்லிட்டு நீங்களாம் உட்காந்துட்டு எங்கே அழுதுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே இந்த சைட் ஜங்குக், ஹே ஏன்டா அந்த பொண்ணு போட்டு வம்பழுத்துட்டே இருக்க? வேணும் தாண்டா பண்ணேன், சும்மா அவளை வம்பளுக்குன்னா எனக்கு நாளே போக மாட்டேன் வச்சான். என்ன பண்ணுவேன்? ஏண்டா அந்த பொண்ணு எதனா லவ் பண்ணுறியான்னு? அப்படிலாம் இல்லை, ஆனால் இன்றைக்கி அழகாக இருந்தா பண்ணிக்கலாம். லவ் தானே, நம்மளுக்கு தோணுச்சா லவ், தோணுனா எனிமி, பார்த்துக்கலாம் மச்சான். டேய் ஒத்தா, நல்லா பேசுகிறடா. நான் அது நல்லாவே தெரியும். இந்த நெக்கில் மாதிரிலாம் பண்ணாதண்ணா. இப்போ என்னடா பிரச்சனை? அந்த பொண்ணை படிச்சுட்டு வந்திருக்கேன், நாளைக்கே பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா அவளை நான் இன்றைக்கெல்லாம் டார்ச்சர் பண்ணுறேன். அவள் எப்போயும் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுருவேன் மச்சான். எதுக்கு இத்தனை நாள் நல்லா பண்ணல, இதுக்கப்புறமும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நீ வாய்ப்பே இல்லை.
டீ ஜாங்கு உனக்கு திமிரு அந்த பிள்ளை கம்முன்னு இருக்குன்ட்டு. எனக்கே பாவமாக இருக்கும்டா. நீயா வேணும்னு போய் அவளை தள்ளி விட்டு வந்துட்ட, நீயா அடிச்சுட்டு வந்திருக்க. அந்த பிள்ளை பாவம் இல்லையா? எனக்கு அப்படிலாம் தோணலடா. அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. பின்னாடி நின்றுட்டு சரி சாரி சொல்லிட்டு வந்துடலாம், நம்ம தான் தெரியாமல் அடிச்சிட்டோம், நம்ம பாட்டுன்னு வந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு அடி வாங்கினது கூட பொருட்கள் எடுக்காமல் நீங்கள் வந்திருந்தா இவன் இப்படி பேசிட்டு நின்றுட்டுருக்கான். ஜங்குக் யாராவது என்ன ஜங்குக் வச்சுருக்க? இது பாரு, நான் உன்கிட்ட சாரி கேட்டுட்டு போகலன்னு வந்தா இதெல்லாம் நீ பிளான் பண்ணியா? சொல்லு. ஒருத்தி வா அப்படிக்கா போ. ஒன்று தான் கேட்குறேன், சொல்லு. ஏய் அடிச்சிடுவோண்டி, மரியாதை போயிடு. என் வாழ்க்கையில் உன்ன மாதிரி ஒரு பையனை பார்த்ததே கிடையாது. நீலாம் நல்லா இருப்பியா? போடா கேள்வி மாதிரி சாப்பிட்டு வர்றதை பறிச்சிப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் மண்டையில் கூட்டிட்டு ஓடிடுறான். அம்மா, எங்கள் அம்மா கிட்டே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழுதுகிட்டே கிளாஸுக்கு போயிடுறீங்க அன்றைக்கி. ஸோ இப்போ அப்படியே ஒரு நெக்ஸ்ட் வீக் மாதிரி ஆகும். அப்போது நீங்கள் என்னையா பண்ண இரு, இன்னைக்கு ஒன்று ஒரு வழி பண்ணல. என் பேர் ஃபயன் இல்லைடா. ஆமாம் மச்சி, அப்படி என்ன பிளான் வச்சுருக்க? ஒன்றும் இல்லை, அந்த காலி கிளாஸ் ரூமில் ஒரு 2-3 பொண்ணுங்களை விட்டு அப்படியே உன்னை தூக்கி உள்ளே போட்டு நல்லா ஜல்சா பண்ணுடா அப்படி சொல்லிட்டு விட போறியா? இல்லடி, இப்படிலாம் பண்ணால் அவனுக்கு தானே நல்லாயிருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு வந்து நிற்பான் அப்படி கெத்தா வெளியே. ஐயோ வேறு என்ன பண்ணுறது? இரு நீ என்ன பண்ணுற? அவனை இருந்தானா பெருசாக பள்ளி வாங்கணும்ல. நீ அந்த கிளாஸில் போயிட்டு தோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக விலக்கிட்டு அந்த மாதிரி படுத்துக்கோ. நான் ஜங்கு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன், அவன் உன்னை பார்க்க வருவான். அப்போது நீ கத்த ஆரம்பிச்சிரு, இந்த மாதிரி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் ஸ்கூல் விட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஒர்க் ஆகுமாடி? ஒர்க் ஆகும்டி. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. ஆலியா உனக்கு எதுவும் தெரியாது, கம்முனிரு. அக்னி ஓகே தானே? இது ரொம்ப தப்பு. அப்புறம் அவன் பெரிய வேணாம், கம்முனிரடி பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அதை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஜங்கு கிட்ட ஓடி போயிட்டு நம்ம அக்னி சீனியர் என்னாச்சு சீனியர் வயன் அந்த கிளாஸில் வயனுக்கு என்னாச்சு தெரியல, கூப்பிட்டாளா? மச்சான் இருடா நான் வரேன் இரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஓடி வந்திருப்பான். ஓடி வந்து கிளாஸ் உள்ள பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி படுத்திருப்பீங்களா? அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்ருக்கும். பயந்துட்டு கிட்ட வந்து ஓடி வந்து என்னடியாச்சு? என்னாச்சு? ஜங்குக் என்னாச்சு? இங்கே பாரு, என்ன பாரு, என்னாச்சு? என்னடி இதெல்லாம்? ஸ்கர்ட்ல நடி ரத்தம், என்னடி? வயன் ஒன்னதாண்டி அப்படி சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். அவன் கத்திட்டே இருக்கான், ஆனால் நீங்கள் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்கு அது ஒன்றும் இல்லை, தலை சுத்துது. ஸோ அப்போ வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சார் இந்த கிளாஸ் தான் சார். ஜங்குக் சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சார் நான் எதுவும் பண்ணல சார். வயன் மயக்கு போட்டு சார். இல்லை சார், அவன் போய் சொல்கிறான், அவன் தான் வயன் ஏதோ பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இல்லைன்ற மாதிரி தலை ஆட்ட வருவீங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஜங்குக்க உங்கள் சார் பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போயிடுவார். சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் சட்டம் விடுங்க சார் நான் தான் எதுவும் பண்ணல சார். இரு அதை அந்த பொண்ணு சொல்லட்டும். வயன் அவன் எதனா பண்ணனா? சார் அவகிட்ட போய் கேட்குறீங்க, அவள் எப்படி சொல்லுவா? அவன் தான் இவங்களை எதுவும் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க. அக்னி தண்ணி கூப்பிட்டேன். சார் பாருங்கள் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. இவர் தான் அவளால் போய் பேச முடியாது, நான் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க
ஏ அக்னி இல்லை, குமரடி போலவா, பிளான் சக்ஸஸ் அப்படி சொல்லிட்டு அவள் கூட்டிட்டு போயிட்டுருப்பா. உங்களுக்கு அதோட ஜங்குக்கு பார்த்துருக்க மாட்டேங்க, அவ்வளோதான். அதே மாதிரி அவனும் அந்த ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் வந்திருக்க மாட்டான். ஸோ இப்போ அப்படியே இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு கேவிக்கிட்ட உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏ என்னடி இதெல்லாம் பயமாக இருக்குடி, இது சீரியஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஏ அதெல்லாம் ஸ்கூல் டைம்லடி, இப்போலாம் ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பயமாக இருக்குடி. அன்றைக்கி என்ன அப்படி பேசவே விடல, இல்லைன்னா நானும் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குடி. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம் விடு. அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. ஆனால் அவள் ஸ்கூல் டைம்லேயே ஒரு மாதிரி பாப்பா தெரியுமா, என்ன அந்த லுக் இருக்கே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி இருக்கும்டி, அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீலிங்கு. அப்படியா? அப்படி என்ன? இது யாருக்கும் தெரியாது. ஒன் டைம் என்னாச்சு தெரியுமா, அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிவிக்கிட்ட அது நடந்துட்டுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போது உங்கள் ஸ்கூல் குவார்டரில் நடந்து போயிட்டுருப்பீங்க. இப்போ ஜங்கு தெரியாமல் அங்கே இருக்க குட்டி பசங்களெலாம் இழுத்து வம்ப எடுத்துட்டு அவன் கையில் இருக்கிற சாக்லேட்லாம் பிடுங்கி வச்சுட்டு தரமாட்டேன். அண்ணா தாங்க அண்ணா, அண்ணா. அப்போது அண்ணனுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. ஆஹா, கிஸ்லாம் பண்ணக்கூடாது, அம்மா திட்டும், தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரி சரி, தப்பு தப்பு தப்பு. அப்போ வேணாம், கொடுக்க வேணாம், சரியா? இந்த சாக்லேட் யாருக்கு வேணும்? அது என்னோட சாக்லேட்டு. அப்போ அண்ணன் கிடையாதா? அண்ணன் தரேன், கொடுங்க கொடுங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அதை பிடுங்கி குழந்தைகிட்ட இப்படி தான் பண்ணிகிட்ருப்பியா? கொடு, இந்த வச்சுக்கோ அக்கா. தேங்க்யூ. அக்காவுக்கு மட்டும் கிஸ்ஸா? அது சொன்னல, பாய்ஸ்க்கு நோ கிஸ், தப்பு. ஓகே ஓகே, தப்பு. ஏய் இப்போ எதுக்கிட்ட எங்கிட்ட பிடுங்கின? அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து முறைச்சி கேட்குறான். என்ன பார்க்குற? குழந்தைகிட்டே எதுக்கு இதெல்லாம் வாங்குற? அவனுக்கு என்ன பழக்கம்? அதெல்லாம் எடுத்துட்டு கிஸ் கொடு, அது கொடு. சரி, அது கொடுக்கல, நீதான் கூட. ஜங்கு வேண்டாம், மரியாதை போயிடு. என்ன டீஸ் பண்ணுறதே உனக்கு வேலையாடா? ஆமாம், அதான் அவங்கெல்லாம் கொடுக்கலல்ல, நீ கொடுத்துட்டு இதோ என் கையில் இன்னும் 2 சாக்லேட் இருக்கு, வாங்கிட்டு போ, தந்துடுறேன். ஜங்கு கிட்ட வராத, வேண்டாம், நான் வீட்டில் சொல்லிடுவேன். ஏய் போகாதடி அப்படி, அந்த 2 கண்ணை வச்சு அப்படி பார்க்காத, இதோ பண்ணுறேன். ஜங்கு நீ முதல்ல கிட்ட வராத, நான் சொல்லி விட்டுருவேன். யார்கிட்ட போய் சொல்வேன்? யார்கிட்ட சொல்வேன்? ப்ளீஸ் வேண்டாம், கிட்ட வராத. காசு தான் வருது, வெஜ்ஜே காணுமேடி. அது ஜங்கு என்னடி காமெடி பண்ணிட்டு ஜங்கு? என்ன பண்ற? எனக்கு தேவையானது எடுத்துறேன். இனிமேல் இப்பெல்லாம் பார்க்காதானே, கண்ணை நோண்டி கையில் கொடுத்துருவேன். அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி போகும்போது உங்களே பார்த்துட்டு போகிறான். ஏதோ பண்ணி பண்ணி என்ன கொஞ்சம் மிரட்ட பார்க்குற, ஏதேதோ சொல்லி சொல்லி மனசு நீயும் கெடுக்க பார்க்குற, இரு தாலி கட்டி போட்டு நானும் வேலை காட்டுவேன்,
கண்ணு 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 உருட்டு உருட்டு என்ன மிரட்டுனா நான் என்ன கிளி பிள்ளையா ஏதேதோ சொல்லி சொல்லி என்ன கொஞ்சம் அடக்க பார்க்குற நீ என்ன கிளி பிள்ளையா. இப்படி பார்க்காதடி கண்ணை நோண்டிடுவேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறான் அவன். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. பரவாயில்லடி பார்க்க கொஞ்சம் டார்க்கு ஒரு மாதிரி வைப் லவ் தாண்டி உங்களது. லவ்லாம் இல்லை யார் சொன்னா அப்படி தான் தெரியுது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும். என்ஜாய் பண்ணு, நான் போயிட்டு வரேன், டைம் ஆகுது, என் தம்பி வந்துடுவான். நில்லடி கல்யாணத்தில் பார்க்கலாம் டாட்டா அப்படி சொல்லிட்டு அவனும் போயிடுறா. இப்போ அப்படியே அவங்க மேரேஜ் அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. ஸோ நீங்களும் ஜங்குக்கு ரூமில் உட்காந்துட்ருப்பீங்களா? இன்னமும் 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. அடி இன்னும் எதுனா பழி வாங்குறதுல இருக்கா? பழி நான் என்ன வாங்க போகிறேன்? நீ என்ன வாங்க போகிற? நீ எதுவுமே வாங்க போகிறது கிடையாதுடி. ஜங்கு கிட்ட வராத. இது ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக சொல்லிடு, கிட்ட வராத. ஏண்டி அன்னைக்கு நீ அப்படி பண்ணல? அன்னைக்கு ஒன்று எதுனா பண்ணோன்னே நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்டி. ஆனால் அன்னைக்கு எதுவும் பண்ண முடியல, யான்னு தெரில. ஏன்னா அழகாக இருக்கேன், எதுவும் பண்ண தோணலை. அப்படி ஒன்று அப்படியே வாரி அணைச்சி அப்படியே அங்கே முத்தம் கொடுத்து அப்படியே என் பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன இந்த மாதிரி பேசி மயக்காதிரி என்ன? சாரி, அன்னைக்கு நானும் வேணும்னு இப்படி சொல்ல. என் ஃப்ரெண்டா நீ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா, அதுக்கு பதிலுக்கு தான் அது பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அது எனக்கு அன்னைக்கு உன் மேலே அது பழி போட தோணவே இல்லை. அதுக்குள்ளே அக்னி எடுத்து விட்டுட்டேன். நான் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அவனை பார்த்தவொன்னே ஃபுல்லாக மறந்துட்டேன் ஜங்குக்கா. இல்லை கேட்கல, நிஜமா ஜங்குக்கா. உன்னை பார்த்த பிறகு எனக்கு உன் மேலே அந்த பழி போடவே தோணலை தெரியுமா? அப்படியா? தோணலையா? தோணவே இல்லை. சிரிச்சு தானே இப்போ? இல்லையே, எனக்கு இன்னமும் உன் மேலே செம கோவம். சாரி. பரவாயில்ல, எப்படி தூங்க. எனக்கு இந்த பழைய கதை எதுவுமே எனக்கு தேவையில்ல. இனிமேல் நம்ம வேறு மாதிரி லைஃப் லீட் பண்ணலாம், புரியுதா? சரி. இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் அன்னைக்கு என் மேலே பழி போட்டேன்ல, அந்த பழியை இன்னைக்கு நான் நிஜமாவே எடுத்துறேன். நான் உன்னை ஒரே ஒரு தடவை அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல டேஸ்ட் பண்ணிடுறேன். என்ன பேசுகிற? என்ன பேசுகிற? அதுவா? அது ஒன்றும் இல்லை பொண்டாட்டி. அது இப்படியே நீ கொஞ்சம் நேரம் உன்னை ஃப்ரீயாக விட்டுன்னு வச்சுக்கேன், எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவேன். அதனால்தான் கிட்டவா. ஆனால் ஜங்கு எனக்கு பயமாக இருக்கு. இங்கே பாரு, நீ பழி வாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்லை பழி வாங்கலாம் இல்லை, ஆனால் எனக்கு அன்னைக்கு விட்டு தான் இன்னைக்கு பண்ணும். அதான் என்னதான்? அதுதான் ஒன்றுமே பண்ணாதவன் மேலே பழி தூக்கி போட்டிங்கல்ல, அதை நான் இன்னைக்கு பண்ணுறேன். சரியா? கிட்டவா. நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு ப்ளீஸ். என்ன தான் கெஞ்சினாலும் சரி, தலையில் உட்காந்து தயிர் சாதம் சாப்பிட்டாலும் இன்றைக்கி கொஞ்சம் அங்கே கூட போகிறது கிடையாது. கிட்டவா. வேண்டாம், கிட்டவாடி, கோபத்தாதடி, அப்புறம் அடிச்சிடண்டி. அடிப்பியா?
ஐயோ வேணாம் சங்குக்கா, அடிக்கலாம் கூடாது, தப்பு. அப்போ கிட்ட வா, கிஸ் பண்ண. என்ன கிஸ் பண்ணடி, என்ன நான் கிட்ட வா, பண்ண. எனக்கு கிஸ் பண்ண தெரியல. ஏய் பண்ணுன்னு. என்னடி கிஸ் பண்ண சொன்ன, இது சாப்பிட்டு சாப்பிட்ற மாதிரி. எனக்கு தெரியும் அது. இதுதான் கிஸ் அதுட்டியா. இப்போ நான் என்னெல்லாம் சொல்லணும் பண்ணுறேன், பண்ணலன்னு வச்சுக்கோ ஒன்று அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு ஒரு 2 hours உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும். சங்குக்கா அவ்வளோதான். கண்ணாலகி வலிக்குது. அப்படிதான் வலிக்கும். சரியா போய்டும் நாளைக்கு காலைல படுத்தவங்க. குட் நைட் அப்படி சொல்லிட்டு படுத்துடுறான். குட் நைட்டா? இது குட் மார்னிங்டா, மணி காலைல 5 ஆகுது. ஐயோ வலிக்குதே அப்படி சொல்லிட்டு படுத்துகிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே காலையில் ஆகிடும். ஸோ ஒரு 10 o'clock நீங்கள் அப்படியே கீழே போவீங்களா டயர்டாக, குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது, எல்லாமே ஒரே நாளில் வச்சு செஞ்சுட்டான். என்னால் நடக்கவே முடியல. என்னம்மா வயன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஆண்டி. என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஆண்டி தப்பாக எடுத்துக்காதீங்க, தலை வலிக்குது. காஃபி தூள் மட்டும் எங்கே இருக்குது சொல்லுங்களேன், காஃபி போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டுக்கணுமாம்மா? நான் போட்டு தரேம்மா, வா. இல்லை பரவாயில்ல மாமா. சரி அப்படி சொல்லிட்டு போய் உட்காருவீங்களா? பயமாக இருக்குது, என்ன போதும் இவங்கிட்ட. ஸோ அப்படியே இப்போ ஜங்குக்கு எந்திரிச்சு கீழே வந்துடுவான். மா காஃபி. வரேன்டா உட்காரு. இந்த வயன் நீ குடிச்சிட்டு இதை அவனுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு. சரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு. ஜங்குக்கா நாட்டி மார்னிங் டீ காலையிலே அழகா அப்படியே லைட் க்ரீன் சாரியில் அப்படியே தலையெல்லாம் கட்டிட்டு கம்பெல்லாம் போட்டுட்டு நான் கட்டின தாலி கழுத்தில் அப்படியே நான் பண்ண ஹிக்கி மார்க்ஸ்லாம் அழகாக இருக்கேடி. இந்தாங்க காஃபி. வெக்கம்லாம் வர முன்னாடி வெக்கம்லாம் வர தெரியுமாடி? தெரியும். நல்லதுரி, அழக்கறி அப்படி பார்க்குறதுக்கு செம்மையாக. ஜங்குக்கா என்ன வெளியே எங்கன்னா போகலாமா? போகலாம், கிளம்பி ரெடியாரு. சரி. ஸோ இப்போ அப்படியே கிளம்பி ரெடி ஆகிட்டு வெளியே போவீங்க. ஜங்குக்கா என்னடி நிஜமாவே எனக்கு என் மேலே கோவம் இல்லையா? ஏய் நான் கோவப்பட்டு நான் அடி பண்ண போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சப்போ, என்னடா இது இந்த பொண்ணு இப்படி டக்குன்ட்டு ஒரு பெரிய பழி தூக்கி இந்த வயசில் போடுறாளே அப்படி சொல்லிட்டு. அப்போ என்ன உனக்கு 14 15? உனக்குலாம் எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? யார்டி சொல்லி கொடுத்தா? ஜங்குக்கா அது அக்னி, அதோட சேராத, தயவு செய்து சேராத. பாவம் மட்டும் சொல்லாதடி, வேண்டாம். என்னென்னமோ நினச்சேன், பழி வாங்கணும், பேசவே கூடாது, போட்டு அடிக்கணும், போட்டு குத்தணும், அப்புறம் ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் என்ன, சரி என்ன சின்ன வயசில் பண்ண தப்பு, அதெல்லாம் இப்போ எதுக்கு போட்டுக்க அலறிட்டு என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னை நம்பி வந்த ஒன்றையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, அதெல்லாம் வேலைக்கு வாதிரி. அதனால யோசித்து பார்த்தேன், என்னை வேணான்னு தோணுச்சு. அதுவும் வேற
எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்பத்துலேருந்து வேறு உன்னை சைட் அடிச்சு லவ் பண்ணிட்டு இருந்தேன். எப்போல்லாம் தோணுதோ இப்படி இழுத்து பச்சைன்னு அடிச்சிட்டு இருப்பேன். சங்குக்கா இது பப்ளிக். ஐயா வெக்கத்தை பாரு நல்லா. போங்க சங்குக்கா. ஐயோ கொள்றாளே. இங்கே பாருடே, எப்போவுமே சரி நீயும் நானே எனிமிதான். ஆனால் எனிமையாக இருக்கிறது தெரியக்கூடாது, எளிமையாக இருந்தது தெரியக்கூடாது. புரியுதா? சங்குக்கா, இது நான் அவங்ககிட்ட சொன்னதே இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். மேரேஜ் அப்போ என்னென்னமோ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அப்புறமா தான் நீ என்னை கட்டிக்க போகிறேன்னே தெரியும். எனக்கும் உன்னை ஸ்கூல்லேருந்தே ரொம்ப பிடிக்குமா. எனக்கு என்ன தான் பயம் இருந்தாலும் உன்னை கட்டிக்க போகிறன்ற இடத்துல ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன். ரொம்ப பயந்தேன், ரொம்ப பயந்தேன். எப்படா, ஏன்னா எனக்கு நம்பிக்கைலாம் இல்லை. ஒரு வேளை பழி வாங்கிடுவாங்களோ, ஒரு வேளை என் லைஃப் மாறிடுமோ, ரொம்ப பயந்தேன். ஆனால் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு தெரியல. லவ் யூ சங்குக்கா. ரொம்ப மேரேஜ்னாலே ரொம்ப பயம். ஆனால் இப்போ இல்லை, சத்தியமாக இல்லை. எனக்கு தெரியல. லவ் யூ சங்குக்கா. லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ. அழாத, நல்லா இல்லை. கை பிடிச்சிக்கோ. லவ் யூ ஸோ மச். இனிமேல் நம்ம ஃபேமிலி பார்ப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஃபேமிலி ஷாக்ஸை விட ஃப்ரெண்டோட ஷாக்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும்டி. ஏன்னா நான் உன்னை திட்டாத நாள் கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சுல்ல. சங்குக்கா சாரி. இட்ஸ் ஓகேடி, சும்மா சொன்னேன், அவ்வளோதான். இனிமேல் நீயா நானா ஓஹோன்னு வர போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப ஷாக்ஸாக இருக்கும்டி. லவ் யூ. எப்பவுமே இனிமேல் வர்ற மாதிரி லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ டூ. ஐயோ வெக்கதான் போ. போ சங்குக்கா. ஐயோ வெக்கப்படுறாளே. வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. காற்றில் பூ பூக்கும் முன் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே, நான் சேர்ப்பேனே. வீட்டில் உன் பெண்ணே வாலாட்டும் ஓர் மௌனம் ஆவேனே, நான் ஆவேனே. நீயே நீ என்று ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து போவேனே, நான் போவேனே. வான்வெளியில் பறப்பேன் நீ திரும்பினால், பூநிலவை பறிப்பேன் நீ நெருங்கினால். ஏழுலகை எரிப்பேன் நீ கலங்கினால், காலடியில் கிடப்பேன் நீ விரும்பினால். ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, பட் முக்கியம் முடிச்சா நல்லா இருந்துச்சான்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு எஸ்பி உனக்கு பிடிச்சிருந்துச்சா சொல்லு. ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம் சொல்யூஷன் கிங்ஸ்னா நாங்கள் நேமே. அண்ட் டாடா, லவ் யூ ஆல்.